சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்ய அனைத்தடியாருக்கும் இனி இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வசிஷ்டர் குமரேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அந்த தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருபதத்தோடு இந்த வாழ்வியல் நயம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தி காட்டிய நெறிமுறை நமது அமுத திருமுறைகளா இருக்கட்டும், நமது திருமந்திரமாகட்டும், திருவாசகமாகட்டும், வள்ளல் பெருமான் கண்ட அந்த திரு அகவலனுடைய செழுமைகளாகட்டும், திருக்குறளாகட்டும், அனைத்திலுமே நமது ஜீவிதம் முதல்ல என்ன, அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நமது உயிர்ப்பு என்னும் ரகசியங்கள் பிறப்படுத்த நயத்திலிருந்து எப்படி எந்தெந்த சூட்சுமங்களோடு தர்ம கர்ம காம மோட்சத்தின் வாயிலாக சரியை கிரிய யோக ஞானத்தில் அறம் கருணை என்னும் அந்த அற நெறியில் ஒழுக்கம் ஒழுகும் அகத்தினையும் புறத்தினையும் ஆகிய வாழ்வியலில் ஜீவிதம், அந்த ஜீவார்ப்பணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாழ்வை மற்றவர்களோடு மற்றவைகளோடு எப்படி இணைந்து சகமாக வாழுதல் என்னும் பக்குவமும் சிவமயமாகிய சிவார்ப்பணமும் நாம் முக்தி நேயத்தோடு கொண்ட பயணங்களும் நமது அமுத திருமுறையாக ஆழ்ந்து உணர்ந்த ரகசியங்களை அந்தகனை வென்று நாம் அமுத திருமுறைகளை அச்சம் அகற்றி நாம் அஞ்சேல் என சொல்லி அகத்தியத்தோடு திருமூலர் கண்ட ரகசியத்தோடு தெளிவறிந்தார் சிவனை அறியார், அதாவது தெளிவறியாதவர் சிவனை அறியார் என தெளிவு தரும் திருமுறை திருமந்திரத்தின் வாயிலாகவும் இந்த ஜீவனைய புறப்புரிமை என்பது என்ன, சுயராஜ்ய புறப்புரிமை என்று இந்த தேசத்தில் பிறந்த நமக்கு சுதந்திரத்தை எப்படி நமக்கு வாங்கி தந்தனரோ, அந்த சுதந்திரம் என்னும் சுயராஜ்ய பிறப்புரிமை நமது ராஜ்யத்தை நாம் அதற்காக முன்னே அறநெறியில் வாழ்ந்து தர்மம் தவறாத பாண்டிய மன்னனிலிருந்து சோழ சேரர்களிலிருந்து ஒவ்வொரு சக்கரவர்த்திகளும் ஆண்ட காலங்களிலிருந்து குடியாட்சியிலிருந்து இன்னைக்கு மக்களாட்சியில் மலர்ந்திருப்பினும் கால பரிமாணத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மிக அற்புதமான செழுமையில் நாம் இருப்பினும் இந்த ரகசியங்களை எல்லாம் வாழ்வியல் அமுதமாக நாம் உணர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம். இதுல என்ன அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது? உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றையும் பெற்ற மனித ஜீவனயம் மனிதர்களால் பிறத்தல் மானிடர்களாய் பிறத்தல் அறிது என்று உணர்த்திய ஔவையினுடைய அருள்வாக்குப்படி நாம் அற்புதமான தென்னாடு உடைய சிவனையே போற்றி என்று சைவ நெறியில் நாம் வாழ்ந்து வைணவத்திலும் திளைத்து பக்தி மார்க்கத்திலும் நாம் இருந்தாலும் இந்த உடல் எப்படிப்பட்ட நிலையில் நமக்கு நோய் இருக்கிறது என்பது மணி மந்திர ஔஷதத்தின் வாயிலாக உணர்த்திய சித்த நெறியார்கள், சித்த மகான்கள் நமக்கு வழிகாட்டிய ரகசியங்கள் எல்லாம் கோடான கோடி. இன்னும் எத்தனை யுகங்கள் வந்தாலும் இந்த பிரம்மநயம், அச்சராபியாசம், இந்த பிரம்மத்துவம் பிரபஞ்சத்தில் பதிந்து ஞான வெளிப்பாடாக அந்தந்த யுகங்களுக்கு தகுந்தவாறு வெளிப்படத்தான் செய்யும். அப்படிப்பட்ட இந்த ரகசியங்கள் நம் உடலை மரணத்திற்கு எட்டாத வழி வரை நமக்கு முக்தி நேயமாக உணர்த்திய அந்த ரகசியங்கள், மோட்ச சூத்திரமாக கொடுத்த ரகசியங்கள், உடம்புடன் மறைவதே உயர்ந்த சமாதி என்று காட்டிய வள்ளல் பெருமான் திருமூலர் கண்ட தந்திரங்களும் மந்திரத்தால் நமக்கு காட்டிய வழிவகைகளும் 3000 பாடல்களையும் தீட்சாவிதிகளும் சாபநிவர்த்திகள் எல்லாம் நம்மை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட திருவம்பல மாலை சக்கரம் என்னும் அட்சராபியாசத்தில் நமக்கு உயர்நிலையை, வாழ்வியல் உயர்நிலையை உயிர்நிலையோடு உரிமை என்னும் அந்த ரகசியம், பிறப்பில் பிறந்த நமக்கு என்ன உரிமைகள் எல்லாம் உண்டு என்பதை
சைவத்தில் அன்பே சிவம் என்னும் ரகசியத்தோடு நாம் உணர வேண்டிய கட்டாயம். அதில் மனதின் நடுநிலை பண்பை ஞானத்தின் தொடக்கத்தில் இருந்து தொடங்கி யோகம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொன்னது போல தானமும் தவமும் கொண்டு ஆன்ம பலத்திற்கு வழி செய்த அந்த தர்ம நெறியை நமக்கெல்லாம் அமுதன ஊட்டிய ரகசியங்கள். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் உரைத்த ரகசியமும், அனைத்து ரகசியங்களும் பரியந்தத்திலேயே நம்ம குண்டலினி எழுப்பி யோக ஞானத்தில் நாம் அடையலாம் என்ற சம்சார சகிதத்தையும், ஆசை துறந்தால்தான் இந்த உலகத்தில் உனக்கு துன்பம் இல்லாமல் வாழ முடியும் என்னும் புத்தத்துவம் சொன்னது போல அனைத்தும் உனக்கு வசமாகும் என்பது கூட, எட்டுப்படி ஏற எட்டாதது ஏதும் இல்லை என்ற ரகசியங்கள். எட்டுப்படி ஏற எட்டாத ரகசியம் என்னவென்றால், அட்டாங்க யோக ரகசியத்தை முறையாக கற்று சரியாக வாழ்வோம் என்றால் அந்த நிலையே அருளும் பொருளும் ஆகிய ரகசியத்தை உணர்த்திய அந்த ரகசியங்களை திருமூலர் காட்டிய தெய்வ நெறிமுறையில் நமக்கு எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறப்புரிமையாக முக்தி அடைவதற்காக கொடுக்கப்பட்ட மனித பிறப்பு. இதுல நாம நிறைய நிலைகளை உணர்ந்திருப்போம். கேவல நிலை, சகஜ நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இது எது நமக்கு வேணும்? சித்த நிலை வேணுமா என்ற யோக ஞானத்தை அடிப்படையாக வைத்து நாம் பெற்றவைகள் எல்லாம் நமக்கு வழிகாட்டியவைகள். அப்படி இருக்கும்போது அவன், அவள், அது, அவை என்னும் சிவஞான போதத்திலிருந்து நாம் பெற்றது, அவனை அறிய நீ பெரியோனாகிறாய் என்பதற்கு முன் உன்னை நீ அறிகின்ற நான் யார் என்னும் ரகசியம் தெரிந்து, நானும் நீயும் என்ற ரகசியத்தை நான் நீ நானி என்ற ஞான பழத்தை நாம் எட்டுகின்ற பக்குவங்கள், ஆன்மாவும் வெளியில் இருக்கக்கூடிய பிரகதியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைத்துமே ஆன்மா எல்லாமே சிவகதியில் இருக்கக்கூடிய சிவப்பொருளே என்பதை உணர்ந்த நெறிமுறைகள். அவனை மறந்தால் நீ சிறியோனாக கீழ்நிலைப்பட்ட பிறப்பு நயத்தை எட்டுவாய் என்று சொல்லி, பிறப்பது வேண்டாம் என்று சொல்லி, எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற நயம்தான் இவ்விடத்தில் நமக்கு இம்மை இன்பத்திற்கு அதிபதியாகி அன்னை பராசக்தியானவள் மறுமை இன்பத்திற்கு அதிபதியாகிய ஆதி சிவனோடு நமக்கு ஞான சரநூல் என்னும் ரகசியத்தை வழங்கி, அதை மற்ற முனி நவசித்தநாதர்கள் அவையெல்லாம் வழங்கிய சூட்சுமங்கள் தான் மிகப்பெரிய இயற்கை விதி, இயற்கை நீதி, அந்த பிறப்புரிமை ரகசியங்கள், இறைவனை மதித்து நாம் செய்கின்ற அந்த பயபக்தியோடு கூடிய அந்த யோக ஞானங்கள், இந்த சரியை கிரியையால் எப்படியெல்லாம் ஆக்கப்பட்டன, எத்தனை மகான்கள் நமக்கு எல்லாம் உருவாக்கி தந்தனர் என்று சொல்லியவைகள் அனைத்தும் ஐந்தெழுத்து மந்திரம் என்னும் சொல்லும் அந்த நமச்சிவாய என்ற ரகசியத்தை எட்டெழுத்தாக கண்ட ரகசியங்கள், அறிவோம் நமச்சிவாய என்ற ரகசியங்கள் அங்கே எவ்வாறு இருந்தன என்பது கூட நாம் அறிந்தவைகளே. ஐந்தெழுத்தை அண்டபிண்ட தத்துவமாக உணர்த்திய ரகசியங்கள் பஞ்சாட்சரம் என்று ஓதும் நயத்தோடு தசாச்சரியத்தையும் ஓதி பஞ்ச தசாச்சரியத்தோடு கூடிய பக்குவங்கள், பண்புகள் நம்மை எவ்வளவு மேல்மைப்படுத்தின என்பதையெல்லாம், இந்த அண்டம் பிண்ட தத்துவம் ஒன்றே என்பதை அண்டத்தில் காண்பதை பிண்டத்தில் காண் என்று காட்டிய சித்தர்களுடைய வழிமுறைகளும் நம்மை எல்லாம் மெய்மறக்க செய்த பொக்கிசங்கள். அப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் தெரிந்து நாம் அந்த எட்டென்னும் சாரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது போல இருக்கிற அந்த எட்டுப்படி ஏற எட்டாதது ஏதுமில்லை என்பதையெல்லாம் உணர்ந்தோம் என்றால், அண்டம் முழுவதும் ஆள்வதற்கு நமக்கு தகுதி உடைய ககன மார்க்கம் அனைத்து ரகசியங்களும் நமக்கு புரிகிறது என்றால், அந்த ஆண்டவர்களாக வாழ்ந்து சென்றவர்கள், அதாவது அதை ஆளுமைப்படுத்தி ஆண்டவர்களாகிறார்கள். அப்படி ஆண்ட வழிமுறையை நமக்கு காட்டிய ஜீவனைய புறப்புரிமை தான் இந்த முக்திநேய நெறிமுறையாகிய 7 வகை பிறப்பும் 4 வகை யோனிகளில் 7 வகை பிறப்பாக பிறந்த நமக்கு கருமுதல் கருவறை வரை அல்லது கருமுதல் அருநயம் பெற்ற அந்த ஒளிவுடல் நயம் வரை ஜீவ சமாதினா
உடலை மறைப்பதே காற்றில் கரைய அந்த பஞ்சபூதங்களோடு கரைப்பதுதான் மிகப்பெரிய சமாதி என்றெல்லாம் விளக்கிய ஒரு தற்புத தெய்வீக தமிழ் மொழி ரகசியமாக தந்த திருமந்திரத்தில் திருவாசகத்தில் சொல்லப்பட்டவைகள். ஆதலால் நாம் கருவிலிருந்தே கவனமாக பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் கருவிலிருந்து நாம் சிசுவாக அசுவங்களாக பிறப்படுத்த நாம் சிசுவங்களாக நாம் எப்படி கருவில் வளர்ந்தோம், சிசுவங்களாக கருவில் வளர்ந்த நம்மை எப்படி இறைநிலையில நாம இந்த பிரபஞ்சத்தினுடைய பிராணர்களாக, யானர்களாக, பிராணிகளாக நாம் வாழ்கின்ற மூச்சை பெற்ற ரகசியங்கள் வாசிநேயத்தை கொண்டவர்கள் அனைத்தும் யானர்களாகவும், அந்த யானர்களாக வாழ்ந்தவர்கள் அனைவரும் பானம் என்னும் அந்த ஓமப்பால் கண்ட முக்தி நேயம், முப்பு என்னும் உடலையே முப்பாக்கி கண்டவர்கள் எப்படிப்பட்ட உயர்நிலையில் இருந்தார்கள் என்பதும், அந்த யோக நிலையிலிருந்து வானர்களாக எப்படி ஆகினார்கள் என்பதை திருவாசகத்தின் வாயிலாக கல்லாகி மண்ணாகி புல்லாகி புழுவாகி பூண்டாகி பல்கி பெருகி மனிதனாகி அந்த 7 அறிவு நயத்திலிருந்து முனிவராகி தேவர்களாகி என்றுதான் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் நாம் ஜீவனைய பிறப்புரிமையாக பெற்றிருந்தோம். அதிகமாக இந்த நமது உடலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், ராஜமண்டலங்கள், உள்ளே இருக்கின்ற இயக்க நயங்கள், நமது ஊன் கொள்ளும் சரம், பதம் பதார்த்தங்கள் மற்றும் மற்றவைகளோடு எப்படி இணக்கமாக நாம் வாழ்கிறோம் என்பதும் உணவு சங்கிலியிலிருந்து நமக்கு நெறிப்படுத்தி காட்டியவர்கள் அனைத்தும் அன்பே சிவம் என்னும் பிறப்புரிமையை, ஜீவனைய ஜீவகாரணிய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் கண்டது போல நாமும் எண்ணம் சொல் செயல் இணைந்து செம்மையானால் எல்லாம் சிவமயமாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை சொல்லி, இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை ரகசியங்களையும் நாம் எப்படி கையாளப் போகிறோம் என்பதைத்தான் இப்பொழுது சில நூல்கள் நமக்கு அதாவது காலத்திற்கு கட்டுப்பட்ட நூல்களாக, அதாவது புக் ஆஃப் அவர்ஸ்ல இருந்து புக் ஆஃப் எவர் என்னும் சாராம்சத்தோடு திருக்குறள், திருவாசகம் மற்றும் உயரிய அஷ்டவக்ர கீதை, விபுகீதை, ராமகீதை இவையெல்லாம் வாழ்வியல் ஒழுக்கங்களும் நெறிமுறைகள்லாம் இறையர்களால் எழுதப்பட்ட திருவாசகத்திலிருந்து ரகசியங்கள் அனைத்தும் திறன் பெற்றவையாக அந்த திருமறைகளை நாம் போற்றுகிறோம். இவையெல்லாம் புக் ஆஃப் எவர்ஸ் அப்படிங்கிற படிமங்களாக, ஓலைச்சுவடிகளாக பிரசுரிக்கப்பட்ட அத்தனை ரகசியங்களையும் நாம் இன்று பெற்றிருக்கிறோம் என்றால் நம் முன்னோர்கள் தந்த பொக்கிஷங்களே. தமிழ் வழியாகத்தான் அதையும் செய்தனர் என்றால் ஆம், அதுவும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆம், முதலில் தோன்றியது அந்த ஓசைதான். ஓசையிலிருந்து ஒளி பிரகாசம் வெளிப்பட்டு சூப்பர் நோவான்னு சொல்றோம் இல்லையா, அது இன்னோவா என்று சொல்லப்படுகிற ரகசியத்தில் இன்று எல்னோவாவாக பரிணாமத்திருக்கக்கூடிய இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் தமிழ் ஒரு தெய்வீக மொழியாக நமக்கு விளங்கச் செய்கிறது என்றால் நாம் அந்த பேறு பெற்ற நயத்தை பெற்றதற்காக பெரும் புண்ணிய முக்தி, தமிழே ஒரு முக்தி பாஷை என்று கூட சொல்வதுண்டு. இப்படிப்பட்ட இந்த சூட்சுமங்கள் அனைத்தும் நமது மூல மொழிகளாக ஒன்றாக தமிழ்ல ஜீவனைய புறப்புரிமை பல தரைகளை கடந்து வந்தாலும், யாம் பல மொழிகளை கற்றிருந்தாலும் தமிழ் மொழி போல் இனி பினிதாவதெங்கும் காணும் என்று பாரதி உரைத்ததற்காக சொல்கிறேன். இந்த உயர் தனி செம்மொழியில் தன்னை பற்றி எழுதுவதற்காகவே இறையன் தன்னை அனுப்பி வைத்தான் என்று திருமூலன் உரைத்தது கூட அந்த ரகசியத்தை நாம் என்னவென்று வானளாவு உயர்ந்த அந்த ஒரு பெரும் பதத்தை ஒரு பிறப்பெடுத்த அந்த ஒரு மூலனுடைய உடலில் புகுந்ததனால் பிள்ளை நின்று எண்ணி பிறவி பெறுவது, முல்லை நன்றாக முயல்தவம் செய்கிலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலன் கூறி அந்த தமிழை செய்த நயம்தான் இன்று நாம் சிறப்பான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனைய பிறப்புரிமை என்று சொல்வதின் வாழ்வியல் அமுதம் என்பது என்னவென்று சிறிதாக
நாம் மேலோட்டமா கண்டவைகளை அனைத்தும் சிறு சிறு தலைப்புகளில் காண்போம். தவம் செய்யாமல் எப்படி உயர்நிலையை அடைய முடியும் என்ற நிலையை உணர்ந்த அந்த தவசிகளான நம் முன்னோர்கள் இறைவனை அடையும் வழிகளை கூறும் அந்த தமிழ்மறை நூல்கள் நிறைய விஷயம் அழிக்கப்பட்டுச்சு. அப்படி அழிக்கப்பட்ட ஏன்னா முகலாயர்கள் நிறைய பேர் அது நிறைய தவறுகளை செய்தனர். இந்த பிரபஞ்சத்திலேயே தமிழகத்தில் தான் 1140 சிவ ஸ்தலங்கள், வைணவ தலங்கள், கோயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி. அதுதான் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்றது. இப்படி அடைகின்ற இந்த தமிழ்மறை நூல்கள் அழிக்கப்பட்ட நிலையில மீண்டும் அவற்றை தெய்வ தமிழ் மொழியில புதுப்பித்து எத்தனை பேர் போராடினார்கள் என்பது நாம் பெற்ற பாக்கியங்கள், முன்னோர்களுடைய மரபியல், அந்த துன்பம் மாறாது நம்மை வழிநடத்துகின்ற ரகசியங்கள். அதுல திருமூலரும் ஒரு அற்புதமான நெறிமுறையை காட்டியதையெல்லாம் நமக்கு தந்தவர்கள் மறந்திட முடியாது. உடம்புடன் மறைவதே ஜீவ சமாதி என்று ஞான ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து நமக்கு தகுதி தெளிவு தெரிந்து நமக்கு வரக்கூடிய காலம், உலகம் முழுவதும் நம்ம தேடி ஓடி வரும் காலம், உலகத்துல இருக்க ரகசியத்தில எல்லாம் நிறைய விஷயங்களை நாம் மனம் போன போக்குல போய் திளைத்து தடுமாறாமல் உள்ளே அகமுக பயணமாக கடவுள் என்றால் உடல், அந்த உடலில் கடந்த சென்ற அந்த பக்குவங்கள் நம்மை எப்படியெல்லாம் உணர்வுடன் உணர்த்தின, இந்த உணர்த்தின நயம் என்பது என்ன? அதுதான் நாம் கண்ட தாது மூல ஜீவனில் நாம் செய்கின்ற உயிர்ப்பு என்னும் ரகசியத்தை உணர்வுகின்ற நிலை. உடம்புடன் மறைவதே ஜீவசமாதி என்று நாம் கண்ட போதெல்லாம் நமது திருமூலர் இதை உணர்ந்து செய்து காட்டி நந்தி பெருமான் வழங்கிய அமுத நெறியோடு, ஞான நெறியோடு, நந்தி வழிகாட்டிய பண்புகளோடு தந்திரங்கள் 9ஐயும் மந்திரத்தால் வழங்கி திருவம்பல மாலை 300 என்னும் அச்சர கோவையும் வழங்கி தீட்சாவிதிகளை எல்லாம் உருவாக்கி தந்தனர் என்பதால் அந்த ரகசியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ரகசியத்தை தான் பெற்ற, அதாவது நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடி ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இந்த தலைப்படும் மந்திரமாக அந்த முக்தி நயமாகிய 10வது வாசல் திறக்கின்ற சூட்சுமம் வரை நமக்கு உணர்த்தினர். இதை வேதாத்தி இந்த ரகசியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்ச்சியின்றி செய்கின்ற நம்ம உணர்வோடு இந்த உணர்ச்சியிலும் எவ்விதமான பற்றுதல் இருக்க வேண்டும். ஜீவனைய பிறப்புரிமை என்பது எமோஷனல் ஓடு கூடிய அந்த என்லைட்மெண்ட் சாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற நமது உணர்ச்சிக்கு பெயர் தான் உயிர் என்று பொருள். அந்த உணர்ச்சி என்று சொல்றோம் இல்லையா, அதற்கு பெயர் தான் உயிர். அந்த உயிரினுடைய வெளிப்பாடு. இந்த உணர்ச்சியை வாரி வழங்கி கொண்டும் ஆற்றல் தான் இறையாற்றல் என்று நம் உள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே எத்தனை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம உணராமலேயே ஏதோ உண்கிறோம், உடுக்கிறோம், உறங்குகிறோம் என்று அகவை கடந்து நிற்கிறது. அகவை கடந்த பக்குவத்தில் உணர்த்துவதை எல்லாம் நமக்கு வான்காந்த ரகசியமாக ஜீவகாந்த ரகசியத்தை உணர்த்தி உடலளவில் அந்த கட்டுப்பட்ட ஆற்றலின் உயிராற்றலை விளக்கியவர் தான் வேதாத்தை மகரிஷி கூட. வள்ளல் பெருமான் காட்டினாலும் இப்படிப்பட்ட இந்த ஜீவகாந்தம் குறைய குறைய வான்காந்தம் எனப்படும் இறையாற்றலில் இருந்து உயிராற்றலை இயக்கி மீண்டும் நம்ம ஃபில்பில் பண்ணி அந்த பேட்டரியில ஆற்றல் குறைஞ்சன்னு ரீசார்ஜ் செய்யறோம் இல்லையா, அது போன்ற நிலையில இதை நாம் நிரப்பாமல் விட்டுவிட்டாலும் அதனுடைய பலவீனம், நம் பலவீனத்தால் தோன்றுவதே நோய்கள் என்று கூட உணர்ந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஜீவகாந்தம் என்னும் உயிராற்றலை வான்காந்தம் எனப்படும் இறையாற்றலில் இருந்து 2 வழிகளில் இதை நாம் ஃபில்பில் பண்ணிக்கலாம், நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதன் வழி. ஒன்று உணவின் வழி, இன்னொன்று தவத்தின் வழி. இந்த உணவின் வழியே அந்த ஆற்றலை இயக்குவது பழைய முறை. நாம உணவு முறையெல்லாம் சொல்றோம் இல்லையா, விலங்குகள் பயன்படுத்தும் முறை. தவ வழி என்பது தெரியாத மனிதர்களுக்கும் பயன்படுத்தும் முறை. உணவின் வழி துணையின்றி நேரடியாக அந்த வான்காந்த அலைகளை, காஸ்மாசிஸ் எனர்ஜின்னு சொல்றோம்ல, அந்த ஆற்றலை இறக்கி அந்த ஃப்ரீக்வன்சி டச்சில் நம்ம எப்படி நம்ம இன்செக்ட் உள்ளக்குள்ள நம்முடைய அப்சர்வேஷன் மூலமா அந்த சிம் கார்டு போட்டு நம்ம போன்ல பேசுறது போல அதை ஆற்றலை இறக்கி பயன்படுத்தும் முறை.
நவீன முறையாக மகான்கள் சித்தர்கள் இந்த கொடுக்கும் முறையே உணவு வழியே ஆற்றலை பெருக்குவதாலோ பல பிறவிகளை வழியே பெற்றுள்ள பொது அறிவு அது என்பது கூட ஒரு சில நிலைகள் சொல்லப்படுவதுதான். அந்த உணவிலிருந்து வெளிப்படுகின்ற தியாஜ்யங்கள் குற்றங்கள் உணவில் மூலமாக இருக்கின்ற ரகசியங்கள் கூட சில நேரங்களுக்கு ஒவ்வாமையாகி அந்த முக்குண தோஷத்தின் வாயிலாக மிகுதியானாலும் அந்த உணவே சில நேரங்கள்ல பசிக்கு இல்லாமல் ருசிக்காக உண்ணும் போது கூட அந்த ஆற்றலை வேறு மாதிரி அது பெருக்கி விடுகிறது. இதுக்கெல்லாம் தவத்தின் வழி தியானத்தின் வழியாகவும் தியானத்தின் வழியாக தவத்தை மேம்படுத்திய பக்குவமாகவும் அதில் தரிசனத்தை காண்கின்ற அந்த ரகசியங்கள்லாம் நம்மை உணர்த்தும் போதுதான் இந்த உலக தத்துவத்தை இந்த ரகசியத்தை மனித குலம் அனைத்தும் பெற வேண்டும் என்ற வானலாவில் இருக்கின்ற ரகசியமாக சிவரகசியத்தை வெளிப்படுத்தத்தான் இந்த தலைப்பு இன்று ஜீவநய பிறப்புரிமை என்பது சொல்லப்பட்டது. இந்த ஜீவநயம் அப்படிங்கிறது வான்காணத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம்னா சுப்ரீம் சோல்ல இருந்து காரணத்தால் சில காரியங்களுக்காக படைக்கப்படுகிறோம். இதுக்கு பேர் அவதாரம் பவதாரம் என்பர். அப்படி பிறக்கின்ற அசுவமாக இருக்கின்ற நாம் சிசுவமாக கருக்கொள்ளும் போது இந்த சிசுவத்திலிருந்து நாம் விஸ்வநயத்தை நாடி இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த அகவையை எட்டி நாம் முக்தி நயத்தை சென்று அடைகின்ற மோட்ச சூத்திரத்தையும் முக்தி நயத்தையும் அந்த ஜீவநயம் பெற்றிருப்பதுதான் ஒரு காரணம் என்பதை செல்லும் வழியிலேயே தடுமாறிய மனம் போன போக்கில் மனம் என்னும் இந்த மாயம் நம்மளை கட்டி போட்ட காரணத்தால் நிறைய நாம வாழ்க்கையை மரணம் என்னும் சாரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவத்தை பட்டு உயிரை நீர்க்கிறோம் விருப்பம் இல்லாமல். அதையே ஞான நிலையில் எட்டி யோகத்தை உணர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்மை அந்த சமாதி நிலை அதிலும் நிர்விகல்ப சமாதி இந்த மாதிரி ஜீவ சமாதி எல்லாம் இருக்கும்போதே ஆனந்தமாய் வெளியேறுதல் என்ற நிலையில் இட்ட பொருள் பஞ்சபூதத்திலேயே இட்ட பொருளாகவே கிடத்தி விட்டு செல்கின்ற ஒரு அற்புத நயம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் திருமூலர் கண்ட அந்த ஒளிநயம் இந்த உடம்பையும் நான் ஒளிநயமாக மாற்றுவேன் என்பதுதான் சொல்வது. உள்ளுக்குள்ள நம்ம ஈசனை வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள் இன்பம் சிறந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருக்கிறானே என்ற பாடல்ல அவரே சொல்றார். அப்போ மாநில வர்க்கத்துக்கு வாய்க்கும் மரணம் என்பது 3 வகை. விபத்துகளால் ஏற்படுற திடீர் மரணம், கொலை, தற்கொலை இவையெல்லாம் இதுல அடங்கும். அடுத்து மாரடைப்பு, சக்கரை நோய், இந்த மாதிரி ரத்த கொதிப்பெல்லாம் வருது இல்லையா, ஏதோ ஒரு நோய் தொற்று, கேன்சர் எல்லாம் மருந்து மற்றும் அந்த மருத்துவர் கையால் ஏற்படுகின்ற அந்த மரணங்கள். வேறு வழி இல்ல, மருந்துகளை எதுன்னே நமக்கு தெரியாமையே உட்கொள்கின்ற மருத்துவ நெறிமுறை இன்று நிறைய உண்டு, எட்டியாலஜி காசஸ் தெரியாம. 3வது இயல்பால் முதுமையுற்று ஒவ்வொரு செயல்திறனையும் இழந்து கொண்டே 80-90 வயசுல 100 வயதுல இயற்கையாக மரணம் அடைவது. இதெல்லாம் மரணம். இவற்றில் விபத்தால் ஏற்படுவது முதல் மரணம் என்று மோசமானது. நம்ம தீவினையாலும் நம்மளுடைய முன்வினையாலும் நிகழ்வது என்று வினை நயத்தை சொல்வது. 96 தத்துவங்களை வினைன்னு சொல்றோம் இல்லையா, நல்வினை தீவினை. நோயால் ஏற்படும் 2ஆம் வகை மரணம் என்பது சற்று கொஞ்சம் பரவாயில்லையா சொன்னாலும் இதுவும் உயர்ந்த மரணம் அல்ல. இது பார்த்தோன்னா தவறான உணவு பழக்க வழக்கம் சொன்னான் இல்லையா, அதே போல பிற பழக்க வழக்கங்களாலும் உடல் உறுப்புகள் பாதிப்படைந்து நம் செயல்திறனை இழந்து நோய்கள் உண்டாக்கி மரணம் அடைவது. இந்த 80 வயது 90 வயது என முடிவடையும் போது இயற்கை மரணமே நமக்கு போதும், ஒருவேளை உணவே போதும்னு அந்த தமிழ் நெறிமுறைப்படி சைவமாக பசித்த போது உண்பது இந்த பக்குவமெல்லாம் இருந்தா தான் பின்னைக்கெல்லாம் 90 வயசு தாண்ட முடியும். இது போல தவசீலர்களுக்கு வாய்க்கும் சமாதி நிலையும் 3 வகையா இருக்கு. அது என்னன்னா, உயிரை உள்ளடக்கி உடலை செயலாக்குகின்ற ஜீவ சமாதி முதல் வகை. உயிரை உள்ளடக்குவதோடு உடலையும் மண்ணுக்குள் புதைக்காமலேயே வெளியில் வைத்திருக்கலாம் என்ற நிலையில் அடையும் தேக சமாதி 2ஆம் வகை. 3ஆம் வகை பாத்தீங்கன்னா, உயிரையும் உடலையும் பிரபஞ்சமாக்கி தன்னையே மறைத்துக் கொள்ளும் ஞான சமாதி 3ஆம் வகை. அப்போ சமாதி வகையில 3 சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில 2ஆம் சமாதியாக இருப்பவர் தான் நம்மளுடைய ராமானுஜர். 3ஆம் சமாதியாக இந்த ஒளி உடலாக மாறியவர் வள்ளல் பெருமான், திருமூலர், நம்ம சித்தர்கள். இந்த உடன் மறையும் இந்த உயர்ந்த சமாதி நிலையே திருமூல நாயனார் என்ன சொல்றாருன்னா, நாம் திருமறையிலேயும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
சரீர சித்தி உபாயம் அல்லது காய சித்தி உபாயம்னு இதை சொல்லி உடம்பார், அதாவது உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று. உடம்பை வளர்த்தேன்னு சாப்பிட்டு வளர்க்கறது இல்ல, கர்ப்ப நெறியோடு பிராண கல்பமாக பஞ்சபூத கல்பமாக ஆக்கி அதை உண்ணாமலேயே இருந்து சூரிய எதிர்காற்றல் வகையிலாக, அதாவது ஒளிப்பிராணன், ஒளி பிராண உணவு, பிராண உணவு, அடுத்து நீர் பிராண நீர் சத்து உணவு, இப்படி அதுக்கப்புறம் தான் பிருத்திவி என்னும் சொல்லப்படுகிற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு உணவாக கொண்டு சேர்க்கிறது நமது உண்கின்ற பதார்த்தங்கள். இதெல்லாம் கள்ளமற்ற குழந்தை பருவத்திலேயே முகம் கலையாம இருக்கிறது, அழகாக இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. அது போல சுறுசுறுப்பு மிகுதியா உள்ள போதே நம்ம வயதுல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் சோகத்தை உருப்படுத்துகின்ற ரகசியங்களையும் உணர்ந்து முதுமையை பற்றி நாம் அறிந்த பயம், மூட்டு வலி இதெல்லாம் வருது இல்லையா. இவைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்யறோம், அதுக்கான காரணத்தை உணர்ந்து இந்த உடல் வளர்த்தே அந்த உடலை பேணி காக்கணுங்கிறாரு. உடல் வளர்த்தே அந்த உணவால் உடலை வளர்க்கிறோம், அந்த உடல் வளர்த்தே உயிர் வளர்க்க வேண்டும். அப்படி உயிரை எப்படி நாம் ஆற்றலாக மாற்றி அந்த உணவாக நம்ம தவத்தால் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தை சொல்லி அதை தவற விட்டோம்னு வர சொல்றாரு. அப்போ உயிராற்றல் குறைய குறைய உடல் உறுப்புகள் பலவீனம் அடையும் போது நோய்கள் தொற்றி முற்றுகின்றன. அப்போ நோய்களை எதிர்ப்பதில் உயிராற்றல் மேலும் அதிகமாக செலவாகி முடிவுல பாத்தீங்கன்னா அத முழு பற்றாக்குறை ஏற்பட்டு உடம்பு செயலற்று போகுது. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்ப தொடக்கத்துல உடம்பை சளியும் சீலும் மலமும் சிறுநீரும் உற்பத்தி ஆகுற மாதிரி அழுக்கு பிண்டம் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தவநிலையில் தொடர்ந்து செய்கின்ற போது உடம்புக்குள்ளே அந்த சுயம் பிரகாச ஜோதி வடிவாக திகழும் மெய்ப்பொருளானது இறைவனை நமக்குள்ள வச்சிருக்கோம் என்பதை இந்த உத்தமன் கோவில் கொண்டுள்ள திருக்கோவிலை நாம் திருக்கோவிலாக இந்த உடல் திகழ்கிறது என்று உணரும் போதுதான் உடம்பை தூய்மையாக பேணி பாதுகாக்க நம்ம முயல்றோம்னு திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய்க்கோ புறவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இந்த ரகசியங்களை எல்லாம் நாம உணர்ந்துதான் நம்ம உடம்ப ஒரு கோயிலுடைய கட்டமைப்பாகவும் உள்ளமே திருக்கோயில் என்ற கருவறையும் உடம்பை ஆலயமாகவும் வாய்தான் அதனுடைய கோபுர வாசலாகவும் சிவனே லிங்கமாகவும், அதாவது ஜீவனே லிங்கமாகவும், புலன்கள் 5 சிவ பூஜை வேலையில ஒலிக்கக்கூடிய மணியோசையாகவும் கற்பூர ஒளியுமாகவும் இதன் பொருளை கொண்டுதான் ஒவ்வொரு கோயிலையும் நமக்கு சிவாலய வழிபாட்டை சொல்லி அந்த சிவசிவ நுழைவாயிலிருந்து கோபுர வாசலிருந்து கொடிக்கம்பம் வரைக்கும் நமக்கு உணர்த்தினாங்க. இப்படி உடம்பை பேணுங்கள் என்று சொல்லி திருக்கோவிலுக்கு நம்ம செத்த பிணத்தை கொண்டு போவோமா, கோயிலுக்குள்ள எதையாவது நம்ம செய்வோமா? ஆனால் சில மதத்தவர் செய்யறாங்க. அப்படி கொண்டு போகக்கூடாதுங்கிறதுனாலதான் சைவம் என்று சொல்லி தாவரங்களை மட்டும் பசித்து புசித்து உண்ணுகின்ற ஒழுக்க நெறியை கூட கற்றுக் கொடுத்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா மனதின் நடுநிலை பண்பையும் ஜீவனைய பிறப்புரிமையாக நம்ம வச்சிருக்கணும். மனம் போன போக்கு, அந்த மனம் போன எல்லாருவற்றுக்குமே அந்த மனம் உண்டுனாலும் மனிதனுக்கு இந்த 6 அறிவு படித்த மனம், கான்சியஸ், சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆங்கில சைக்காலஜிக்கல் சிலபஸ்ல நம்ம கற்றிருந்தாலும் சூப்பர் கான்சியஸ், சீக்ரெட் கான்சியஸ், கான்சியஸ்னஸ் சொல்லி அதுல பியூர் கான்சியஸ்னஸ் எல்லாம் உணர்த்தி இருந்தாலும் நமக்கான அந்த இறை உயிர் மனம் என்னும் தத்துவங்களில் தொகுப்பாக ஆன்மா விளங்குகிறது என்பதை இந்த ஆன்ம தத்துவத்தையே ஜீவகாந்தம் என்று அறிவியல் பார்வையில நமக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கினாலும் அந்த காந்தம்னாலே 3 புலங்கள் உண்டு. ஒன்று வடபுலம், இன்னொன்று தென்புலம், இன்னொன்று நடுநிலை புலம் என்று நீற்றல் என்று சொல்லப்படுகின்ற ரகசியத்தை எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டிய தன்மையில இந்த மனம் என்றால் என்ன செய்யும், இந்த மனம் உடலோடு சேர்ந்து இயங்கும் போது அபத்தங்களையும், இந்த மனம் என்பது நமக்கு
ஆன்மாவாகவே மாறுவதற்கு மனமே குரு என்னும் சாரத்தில் உயர்த்திய நல்ல நிலையெல்லாம் நாம் மனதை அமைதி நிலையில் வைக்கின்ற அந்த நிலையைத்தான் தியானம் தவம் என்று செய்வதற்குரிய மனம் என்னும் தெளிவு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நிற்கின்றேனே என்ற வழிதான் மனதை நடுநிலையாக உடலுக்கும் சம்பந்தப்படாம மனதை மனதாகவே வைத்து மனம் உடலை ஆண்டு விடாமல் ஆன்மா நம்மளை கண்காணிக்கின்ற ரகசியமாக ஆதாரங்களை எல்லாம் சொல்லி கண்ட ரகசியம்தான் திருமூலர் கண்டது. அப்போ நடுவு நின்றார் சிவஞானி ஆவர், நடுவு நின்றார் சிவ தேவரும் ஆவர், நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே அப்படின்னா அந்த சித்த நிலையில சிவநிலையிலேயே வாழ்றவங்க அப்படின்னு சொல்லி சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்தார்பார் கோடாமை சான்றார் கனி என்று குறள் சொல்லப்பட்டது போல தன்னிலையை அதாவது தன்னை நடுநிலைப்படுத்திக் கொண்டு தன்னிலை தன்மாத்திரை தன்வயப்படுத்திய ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து இந்த தராசு போல் ஞானியர்கள் தங்களுடைய மனதை நடுநிலை பண்பில் வைத்துக் கொண்டே உலகத்தை எடை போடுற அந்த பார்வை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல மனதை தடுமாற விடாம இந்த தன்மையில நாம் வாழ்வதைத்தான் 3 பருவங்கள் இருக்குதுன்னு கூட சொல்றாங்க. உலக வாழ்க்கையில அனுபவித்தல் கூட 3 பருவம். அது என்னென்ன பருவம்னா, இந்த உலகை வாழ்க்கையின உட்பொருள் பற்றி உணராத பருவம், இது மாணவ பருவம். இந்த உலக வாழ்க்கையில் உட்பொருளை உணர்ந்து அனுபவிக்கும் பருவம், இது இளமை பருவம். இந்த உலக வாழ்க்கையில உட்பொருளை உணர்ந்து விடுதலையாகும் பருவம், இது முதுமை பருவம். இப்படி உலக வாழ்க்கை உட்பொருளை உணராத மாணவ பருவத்துல விருப்பு வெறுப்புகளை கண்டுகொள்ளாத அந்த சில தன்மைகள் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாத பருவம். இந்த பருவத்துல நடுநிலை பண்பு பற்றி போதிக்கணும், சொல்லித்தரணும்னு சொல்லி இந்த பருவநிலைகளை எல்லாம் நாம் நிறைய விஷயங்களை நாம் பக்குவமாக உணர்ந்து ஒவ்வொரு அந்த உண்மையில் எதிரொலியை நாம் உணர வேண்டியதில்லை. நமது இந்த ஜீவனைய பிறப்புரிமையினுடைய முக்கிய கட்டாயம் தானமும் வேண்டும் தவமும் வேண்டும். அந்த ஆன்ம பலத்திற்கு அதுவே நமக்கு ஆதார சுருதி ரகசியமாய் உள்ளது என்பதை மறந்து விடாமல் இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன் தாய் மாணவர் சொன்னது போல இந்த உலகில் வாழ்கின்ற உயிரினங்களை பொதுவாய் 4 வகையாக பிரிச்சு நம்ம தெரிஞ்சிருக்கணும். தாவர உலகம் வெஜிடபிள் வேர்ல்டு, விலங்குகள் உலகம் அதாவது அனிமாலிக் வேர்ல்டு, மனிதர்கள் உலகம் ஹியூமன் வேர்ல்டு, புனிதர்கள் உலகம் ஒன்று உண்டு, அது டிவைன் வேர்ல்டு. அப்போ இந்த டிவைன் வேர்ல்டுல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, குரு பதத்தோடு இதை நாம் தாய் தந்தையர் நமக்கு அன்னையும் பிதாவும் உணரி தெய்வம். அப்போ குரு என்பவர் யார்? அந்த நிலையில ஒரு மேட்டர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நிலையையும் இன்டெலக்சுவல் ஆர்ட் ஆஃப் டிவைன் சயின்ஸாகவோ அதனுடைய டிவைன் ஆர்ட்டாகவோ அந்த விஷயத்தை உணரச் செய்து அதன் தன்மைகளை சுட்டி காட்டுகிற நயமாக குருவாக இருந்தாலும் அந்த குருவழி நயனம் அந்த உபதேசங்கள் நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய தன்னிலையை எப்படி வளர்கிறது மூளை விளை நயத்தை கண்டு அதுக்கப்புறம் என்லைட்மெண்ட் ஸ்டேட்டஸ்ங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காணும்போதுதான் இந்த நம்ம ஜீவர்களாக பிறந்த நமக்கு அந்த 7வது அறிவு எழுதாத மறைகளையும் வெட்டாத ரகசியத்தை வெட்டாத சக்கரத்தையும் எட்டாத அறிவையும் கூட எட்டி நாம் மகான்களாக மாறுவதற்கு வழிவகை செய்கிறது. இப்படிப்பட்ட ரகசியத்தை நமக்கு பிசிக்கல் பாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல் என்று சொல்லப்படுகின்ற உடலோடு அணு உடல் ஒன்று நம்மை கண்காணிக்கிறது என்பது கூட நமது திருமூலர் சொன்ன ரகசியங்களே. அந்த அணு உடலை கூட நமக்கு சுப்ரீம் சோல்ல இருந்து ஒரு 5வது ஒரு உடல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, வழிநடத்துகிறது, கவசமாக வைத்திருக்கிறது என்பது கூட மறக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுயிர்தானே என்று எத்தனை பணிகள் இருந்தாலும் குளித்து முடித்து ஒரு பச்சிலையேனும் ஒரு பூவையேனும் எடுத்து இறைவன் முன்னால் வைத்து வணங்கும் நம்முடைய பண்பு நயம் எல்லோருக்கும் இயலக்கூடிய செயலே. அந்த பண்பு நயத்தை கண்ணில் தென்படும் பசுவுக்கோ வேறு உயிரினுக்கோ ஒரு வாய் உணவை நீட்டுவது எல்லோருக்கும் செய்கிற செயலாக நாம் காண்கின்ற ரகசியத்தை திருமூலர் அற்புதமாக
உணவு வகையிலிருந்து வெளிக்காட்டினார். இப்படிப்பட்ட இந்த சூட்சுமங்களை எல்லாம் நாம் உணர்ந்து ஜீவன இந்த கலியுகத்திற்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஜிபிடி நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த வேலைகள்ல நாம் சரியை கிரியை யோகமான தவமார்கள்ல நாம் எப்படியெல்லாம் அவற்றை கிரியை என்னும் அந்த ரகசியத்தை குருமுகமாகவும் சரியை என்னும் பக்தி மார்க்கத்திலையும் யோகம் என்னும் அந்த பதஞ்சலி சூத்திர ரகசியத்தை உணர்ந்து ஞானம் என்னும் ரகசியத்தை நமக்கு அற்புதமாக தந்த முன்னோர்களுடைய வழிவகை ரகசியங்கள் விவேகத்தோடு வைராக்கியமாக காண்கின்ற அந்த தியாக பண்போடு கூடிய சில ரகசியங்கள் உழைப்புக்கேற்ற அந்த பண்பும் நமக்கு எவ்வாறெல்லாம் ஞான மார்க்கத்தை பொறுத்தவரை நமக்கு எல்லா மார்க்கங்களை விட மிக உயர்ந்தமான அறிவு நுட்பமும் கடும் வைராகியத்தோடு கூடிய அந்த விவேகம் தலை சிறந்த தியாகத்தால் தேவைப்படுகிற உயர்ந்த மார்க்கம் ஞான மார்க்கத்தை கூட ஜீவனைய புறப்புரிமையாக தந்துவிட்டு சென்றனர். இப்படி விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய்கனி ஆகும் பராபரமே என்று தாய்மானவர் பெருந்தகையில இந்த சரியை மார்க்கம் என்பது அரும்பு நிலை என்றும் கிரியை மார்க்கம் என்பது மலர் நிலை என்றும் யோக மார்க்கம் என்பது காய்நிலை என்றும் ஞான மார்க்கம் என்பது கனிநிலை என்றும் நமக்கு வழிகாட்டிய மகான்களுடைய அந்த அற்புதமான ரகசியங்கள். சரியையில் ஈசனை சடவடிவாய் நிற்பான், கிரியையிலே மந்திரத்தால் கிட்டி அருகிருப்பான், ஊனமில்லா யோகத்தில் உள்ளொளியாய் நிற்பான், ஞானத்தில் தான் ஆகுவான் சொல்றாரு இந்த இடத்துல. இப்படிப்பட்ட ஒரு ஞான நூலுடைய சரியை மார்க்கத்திற்கு இருப்பவருக்கு அவர்கள் வணங்கும் சிலையின் வடிவாக மட்டுமே இறையொருள் கிடைக்கும். கிரியை மார்க்கத்தில் இருப்பவருக்கு அழைத்தவுடன் உதவும் கைகள் அருகிலேயே இருப்பார் என்றும், குற்றமின்றி முறைப்படி யோக மார்க்கத்தில் சரியாக இருப்போருக்கு இருப்பை நயத்தில் அந்த உள்ளொளியாய் இருந்து இறைவன் உதவுவான் என்றும், ஞானிகராய் பொறுத்தவரை இறைவன் வேறு அவர்கள் வேறு என்று பிரிக்க முடியாத வண்ணம் ஒன்றிவிடுகின்ற அந்த இருப்பு பேரிருப்பாக உள்ளிருப்பாக இருக்கின்ற இறையே சிவம் என்பதை உணர்வும் இந்த ரகசியத்தை பின்பற்றும் மார்க்கத்தை தான் நமக்கெல்லாம் ஜீவனைய புறப்புரிமை என்பது நாம் கண்ட ஞான ரகசியங்கள். அகரம் ஆயிரம் அந்தனர் கீழர் சிகரம் ஆயினர் செய்து முழிக்கிலேன், பகரும் ஞானி பகலுன் பலத்திற்கு நிகரில்லை என்பதே நிச்சயம்தானே. தங்களை அந்தரங்கள் என்று கூடி பார்ப்பனர்களுக்கு 1000 நகரங்களை தானம் வழங்குவதால் என்ன பயன், 1000 திருக்கோயில் கட்டி குடமுழுக்கு செய்வதாலும் என்ன பயன் என்று சொல்லி அந்த சுத்த ஞானி ஒருவருக்கு பகலில் ஒரு வேளை உணவு அளிக்கின்ற அந்த உணவு அன்னதான சித்தியை கூட நாம் வேறு எதற்கும் ஈடாக காட்ட முடியாது என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அந்த அணையா அடுப்பை உருவாக்கினார். அந்த தானம் என்பது நமக்கெல்லாம் இந்த வயதில் வயோதிகத்தில் போய் தேடி சிரமப்படுவதை விட நாம் வாலிபத்திலேயே அந்த ஞானத்தை பெற்று அந்த யோக வழியில் ஒழுகுகின்ற விவேகானந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் உருவாக்கிய அந்த சிஷியனாக விவேகானந்தர் வழிநடத்த கண்ட ரகசியங்கள் எல்லாம் எவ்வளவு பெருமை சேர்த்தது நம்முடைய இந்து தர்மத்தில் என்பது மறக்க முடியாத ஒன்று. தானமும் தவமும் தான் செய்ய பெற்றால் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்னும் அந்த வானவரை நாடுகின்ற வழி நம்மை தானமும் தர்மமும் கண்டிப்பா எவ்வளவு தூரம் நம்ம இருக்கணுங்கிறத உணர்த்துறாங்க. இப்படிப்பட்ட ரகசியங்களை கண்டு நாம் பெற்ற ரகசியங்கள் எப்பேற்பட்டவை. நாம் எந்தெந்த லோகத்திலிருந்து முதல்ல வந்தோங்கிறது அடிப்படை நயம் தெரியணும். ஏக இறைவன் அப்படிங்கிறதுதான் நமக்கு அந்த இடத்துல புருஷன் பரம புருஷனாக இருக்கின்ற ரகசியத்தையும் சுத்த வெளியாகிய ரகசியம் அது. அந்த சுத்த வெளியாக ரகசியத்திலிருந்து புருஷத்துவம், அதாவது மகா புருஷத்துவத்திலிருந்து புருஷத்துவம் ஆகிய சிவகலத்தில் ஒளிப்பகுதியாக லைட் எனர்ஜியாக இருக்கின்ற பிரகாசத்திலிருந்து சக்திக்களம் இருட்பகுதியாக பிளாக் ஹோல்னு சொல்றோம் இல்லையா. சிவகலம் லைட் ஹோல், இது பிளாக் ஹோல். அப்ப அந்த பறந்த அந்த மாய பகுதியில பிரம்மன் திருமால் ருத்ரன் ஆகிய 3 தொழில்களை செய்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தலை இருக்கின்ற ஐவகை தெய்வ உலகமாக அண்ட பகுதி விரிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியைத்தான் எல்லோ மகான்களும் சூரியன் தலைமையிலான நவகோள்கள் குடும்பமாக வான்காந்த பகுதிகளாக ஆகி ஆண் பெண் என்று பிரிந்த வாசிநயத்தால் வேறுபட்ட நாம் அண்டபிண்ட பகுதிகளில் உள்ளதை நாம் இந்த ஆண் பெண் உடல் என்னும் ரகசியத்தோடு உணர்ந்து நாம் புத்திர பேரு மகப்பேறுகளை பெற்ற அந்த அற்புதமான பிறத்தல் மாநிலராய் பிறத்தல் அறிவு என்ற அரிய நெறியை அவ்வை வழங்கிய நெறிமுறையோடு நாம் உணரப்பட கட்டாயம்தான் நமது பிறப்புரிமையினுடைய மூலம். அருள் சேர்த்த நெஞ்சினிலே இல்லை இருள் சேர்த்த இன்னா
உலகம் புகழ் என்று சொல்லுவது எனக்கு இதுல என்னன்னா, இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுவது சக்தி களம் என்றும், இந்த உலகத்தையே அன்று ராவணன் சீதையிடம் சிக்கிய காலங்கள்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ரகசியங்கள்ல நிறைய இங்க தவறுகள் இருக்கின்ற காரணங்கள் எல்லாம் உணர்த்தி, இந்த இருள் சேர்ந்த நயத்தை எல்லாம் துறந்து நாம் அதில் இருக்க நீட்டினோன்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை கூட அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி பார்வையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போ ரகசியத்தை எல்லாம் உடலியல் பார்வை பிசிக்கல் வியூ, சமுதாய பார்வை சோசியல் வியூ, தெய்வீக பார்வை டிவைன் வியூ என்று சொல்லப்படுகின்ற அந்த ரகசியங்களை எல்லாம் நாம் எவ்வளவு வாழ்வியல் நயமாக அமுதமாக நமக்கு வழங்கினர் என்பது கூட மிக அற்புதமான ரகசியங்களே. கணவன் மனைவியாக அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் என்ற குரலுக்கு ஏற்றவாறு இல்லறத்தில் நல்லறமாக பரியந்த சாரத்திலேயே குண்டலியை எழுப்பி அற்புதமாக பொய் வேரமிட்ட அந்த மகா குருமார்கள், நான் சர்க்குரு என்று ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் போய் சென்று நம்முடைய வாழ்க்கையை பால்படுத்திய அற்புதமாகிய அந்த இல்லறம் என்னும் நல்லறத்தை நாம் தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை என்று ஒரு உணர்த்துவது கூட அதுதான். அப்போ நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்து நாம் பெறுகின்ற அந்த பெரும்பேற்றினை பரியங்க யோகத்திற்கு பஞ்ச கடிகை அரிய யோகம் அடைந்தவருக்கு அல்லது சரிவலை முன் கைஞ்சி சந்தன கொங்கை உருவி தழுவோ ஒருவருக்கு ஒண்ணாதே அப்படின்னு சொல்லி அதை கூட அழகா அந்த தாம்வில பெற்றாருடைய காமத்து பாலின கனி என்று கூட நிறைய விஷயங்களை இல்லறத்தின் தர்மத்தை உணர்த்தியவர்கள் கூட வள்ளல் பெருமானே கூட சொல்லியிருக்கார் இந்த ரகசியங்களை எல்லாம். அப்படிப்பட்ட ரகசியத்தை ஒண்ணாத யோகத்தை உற்றவர் ஆறெனில் விண்ணார்ந்த கங்கை விரிசடை வைத்தவன் பன்னார் அமுதினை பஞ்ச கடிகையில் எண்ணாம் என எண்ணி இருந்தான் இருந்தே என்று சொல்வதெல்லாம் இல்லறத்தின் நன்னயமாகத்தான் பள்ளி எழுச்சி பள்ளியறை பூஜை எல்லாம் வைக்கிறது. அந்த ஒழுக்க ஜீவனைய பிறப்புரிமை எல்லாம் நமக்கு அவர்கள் கொடுத்தாங்க. அதே நேரத்திலும் ஆசை என்பது மனம் சார்ந்த அந்த சலனங்கள் சபலங்கள் சஞ்சலங்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் அதையும் சொல்லி அதை எப்படி அளவோட இருக்கணும் அப்படிங்கிறது கூட, ஆசையே மனமே நாசம் செய்து மனதை குருவாக்கிய தன்மைகளை ஆசை அருமின் கால் ஈசனோடு ஆயினும் ஈசனையோடு இருக்கும்போது ஆயினுமாகி ஆசையும் அறுக்குங்கிறார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் பெருகுமே. அப்ப அந்த ஜீவானந்தத்தில் வாழும் போதே சிவானந்தத்தை அடைய வேண்டும்னா ஆசை என்ற நயம் இல்லாத மனோ பக்குவங்கள் நமக்கு தெளிவுற வேண்டும் என்பது கூட சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த ஜீவனைய புறப்புரிமை, அப்புறம் எட்டுப்படி ஏறாத எட்டாதது ஏதும் இல்லை என்று சொன்னது கூட, இயமம் நியமமே எண்ணில ஆதனம் நயமுறு பிராணயாமம் பிரத்யாகாரம் சயமுகு தாரணை தியானம் சமாதி அயமுறு அட்டாங்கம் ஆவதும் ஆமே என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த ரகசியங்கள் எட்டுப்படி ஏற எட்டாதது ஏதும் இல்லை. அதான் எட்டாத அறிவு கூட நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அப்போ புரியாதது கூட புரிகிறது என்பது கூட இந்த அட்டாங்க யோகத்தின் வாயிலாக இயம நியம ரகசியங்களை நாம் அஷ்டமா சித்துகளை கூட சிறப்பாக நாம் அடைய முடியும் என்பது கூட சொல்லப்படுவது. அப்ப இயமம்னா என்னென்ன அப்படின்னு வரும்போது அதுல நிறைய சொல்றாரு. கொல்லான் பொய்க்கூறான் களவினான் என்குணன் நல்லான் அடக்கம் உடையான் நடுஞ்செய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசிலான் அந்த கல்காமம் இல்லான் இயமத்து இடை நின்றானே. அதாவது உயிர் கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருட்டு பத்தி கூடாது, ஏழ்மையாய் வாழ்வதன் வழி ஆவணத்தை வெல்ல வேண்டும், நல்ல பண்புகளிலிருந்து நழுவாமை வேண்டும், அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு அடக்கமாய் வாழும் பண்பு வேண்டும், அப்புறம் விருப்பு வெறுப்பற்ற நிலை பண்பு திகழ வேண்டும், பகிர்ந்தென்னும் பண்பு வேண்டும், குற்ற உணர்ச்சி இல்லாமை வேண்டும், மதுக அருந்தா மாண்பு வேண்டும், அளவு தாண்டிய காமம் கூடாதுன்னு கூட சொல்றாரு. இப்படிப்பட்ட இயமங்கள் எல்லாம், அதாவது யமங்கள் என்றால் நீக்கப்பட வேண்டிய ஒன்று, இதையெல்லாம் ஒழுக்க நிலையில வச்சுட்டு நியமம் என்ற நிலையில தவம் ஜெபம் சந்தோஷம் ஆத்திகம் தானம் சிவ என்றான் விரதமே சித்தாந்த கேள்வி மகன் சிவ பூசையொன் மதிசெய்து சொல்லீர் 5 நிவம்பல செய்யின் நியமத் தானமே அப்படிங்கிறார்.
அப்போ நியமம் என்னும் அந்த இரண்டாம் படி என்ன சொல்லுது அப்படின்னா, சிவநாமத்தை எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பதும், குருநாதரின் தீட்சை பெற்று தவம் செய்தலும், தெய்வம் உண்டு என்ற நம்பிக்கை உறுதியாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சிரிப்பும் விளையாட்டுமாய் மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாய் நம்ம ஆன்மாவை வைத்திருக்க வேண்டும். உடலையும் மனதையும் எண்ணத்தால், செயலால், சொல்லால், பொருளால், செயலால் இயன்றவரை பிறருக்கு உதவ வேண்டும். பதி பசு பாசம் என்னும் அறம் பொருள் இன்பம் என்னும் திருமறைகள் கூறும் மெய்யுரைகளை அடிக்கடி கேட்டு தெளிவு பெற்று நம்மை நாம் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்பது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஆசனமும் ரொம்ப முக்கியம். இந்த நோய்க்குரிய நாட்களில் உண்ணா நோன்பு, பேசா நோன்பு எல்லாம் இருக்கணும்னு கூட அந்த நியமத்தில் சொல்லப்பட்டது. உயர்ந்த உண்மைகளை கேட்டு தெரிந்து செவியை எப்போதும் அணிமயமாய் வைத்திருக்க வேண்டும் என்பது உபதேசம், தீட்சை என்பது கூட இப்ப நாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உபநிடங்கள்லாம். யாரோ ஒருவரிடம் எப்போதோ ஒரு முறை கேட்டது போதும் என்று கருதிவிடாமல் அவற்றை மேலும் மேலும் மெருகேற்ற வேண்டும். நமக்கும் பிறருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஞான வேள்விகளை அவ்வப்போது நிகழ்த்தி இறை லயத்தை மேம்படுத்த வேண்டும். வெப்பத்தை வெளிப்படுத்தும் சூரியன் அம்சமாகிய வலது கண்ணையும், குளிர்ச்சியை வெளிப்படுத்தும் சந்திரனை இடது அம்சமாக பெற்ற புருவ மத்தியில் கட்டி அக்னி மண்டலத்தை பேரொளி தரிசனம் காணும் வரை முயற்சித்து அந்த வைராகியத்துடன் விவேகத்துடன் நாம் செய்யப்பட வேண்டிய கட்டாயம். இந்த 10 அம்சங்களுடன் ஆதி அந்தமில்லாத நாதத்தின் வெளியே வெளிப்படுத்துகின்ற அந்த பேரொளியை அந்த சுடர்பவனும் வேதமின்றி பெண் வடிவத்தில் பராசக்தியை காண்பவனும் ஆகிய ஏக இறைவனுடன் பற்றாத அன்பு வைத்திருப்பதே நியமத்தின் ஒழுக்கமாகும் சொல்லி இந்த ஆசனம் அடுத்த ஆதனம் கூட அது ஆதனம்னா என்ன அப்படின்னா வஜ்ராசனம், பத்மாசனம் சொல்றோம் இல்லையா, சர்வாங்காசனம், காலாசனம், இவையெல்லாம் வைர இருக்கை, தாமரை இருக்கைன்னு சொல்லுவோம். அப்ப தலையில் இருக்கை, அனைத்துறுப்பு இருக்கை, உளவு இருக்கை, மயில் இறக்கை, கோழி இறக்கை, மீன் இருக்கை என்று மற்றவைகளுடைய தன்மைகளை நம்ம ஆசனமாக, முக்குடாசனம்னா கோழி இருக்கைன்னு அர்த்தம், குக்குடாசனம்னா, மயூராசனம்னா அந்த மயில் இறக்கை போல, சுகாசனம்னா சுக இருக்கையாக, கோமுகாசனம் பசு உட்கார்றது இல்லையா, அது போல நம்ம உட்கார்றது எல்லாம் ஆசனங்களாக சொல்லப்பட்ட பதஞ்சலி யோக சூத்திரத்தின் வழி கண்ட நயங்கள் அனைத்தும் நம்ம கொண்டிருக்கணும். அதை கொண்டு நாம் வாசியை எப்படி செம்மையாக கொள்ள வேண்டும் என்ற ரகசியங்கள் கூட ஏற்றி இறக்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிரிக்கும் கணக்கறியாளருக்கு கூற்றை உரைக்கும் குறியது வாமே அப்படின்னா அந்த ஆயில் நம்ம எவன் கூட பக்கத்துல வரமாட்டான்னு சொல்லக்கூடிய நிலையிலையும் பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூல துவாரத்தை முக்கரம் இருட்டிரு, மேலை துவாரத்தின் மேல்மனம் வைத்திரு, வேலுத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தினேதானே என்று கூட அவர் அந்த பிரத்யாகாரத்தையும் சொல்றாரு. அடுத்த நிலை பாத்தீங்கன்னா இந்த நிலையில நம்ம துரிதம் துரிதாதீதம் என்ற ரகசியத்தை எல்லாம் சகசிராரம் வரைக்கும் அந்த சூனிய தியானம், துரித தியானம் என்று துரிதாதீத தியானத்தின் வாயிலாக நாம் அடைகின்ற ரகசியங்களை 6 ஆதாரங்களின் வழியாக உணர்த்துகின்ற நிலை. இந்த தாரணை என்று சொல்லப்படுகின்ற பிரத்யாகார பயிற்சியை நிறுத்திய மனதை உச்சியில கட்டிட்டு உணர்வை பார்ப்பதே அந்த தாரணை. உணர்ச்சி வசப்படாமல் உணர்வை பார்ப்பதே அதனுடைய தாரணையாக நாம் செய்கின்ற தியானம் என்பது. கோணா மனத்தை குறிகொண்டு கீழ்கட்டி வீணா தண்டூடே வெளியுறத்தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்று இருப்போருக்கு வாழ்நாள் அடைக்கும் வலியதுவாமே. அப்போ நமக்கு மரணமில்லா அந்த வாழ்வை ஆகுவதற்கான தாரணையை மனதை அலைய விடாமல் நாம் எப்படி வச்சிருக்கணுங்கிறத கூட அற்புதமா அதை பத்தி பேசுறாரு. வாய்த்திறவா தார்மனத்தில் ஓர் மாடு உண்டு, வாய் திறப்பாரே எலியிட்டு பாய்ச்சுவர், மதியிட்டு மூட்டுவர், கோய் திறவாவிலில் கோலையும் ஆகிவிடும் என்று கூட அந்த வாய் திறக்காமல் மௌனத்தில் இருப்போரின் மனதின் உயிர் என்றும் செல்வம் செழிப்பாய் இருக்கும் என்றும் கூட அதை உணர்த்துறார். இப்படிப்பட்ட நிலையில தியானம் என்பது யோகத்தின் வாயிலாக எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணாயிர அமுதினை கண்டறிவார் இல்லை, உள்நாடியுள்ளே ஒளிபெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே என்ற திருமந்திரத்தினோட வாயிலாக அவர் தியானத்தை உணர்த்திய நிலைக்கு அப்புறம் இந்த சமாதி என்று சொல்லுது இல்லையா, அதுல மிகப்பெரிய ரகசியங்களையும் உரைப்பதற்கு முன்னே மணிகடல் யானை வார்குழல் மோகம் அதாவது அணிவண்டு தும்பி அந்த தும்பி வலை பேரிலகையால் தனித்தொழு நாதங்கள் தாமி வைத்தும் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே என்று மணியோசை, கடலோசை, யானையின் பிளிரல் ஓசை, புல்லாங்குழல் ஓசை, மேகத்தின் குரலோசை, வண்டின் சீங்காரம், சங்கொலி, பேரிகை முழக்கங்கள், யாழிசை உள்ளிட்ட 10 வித நாதங்களும்
இறைவியை பணிந்து தியானம் மேற்கொண்டவருக்கு மட்டுமே கேட்கின்ற ஒளியாக ரகசியத்தை சொல்றார். எவ்வளவு அரிய ரகசியங்கள்! அது பூக்கள் மலர்கின்ற ஓசை 4 ஹெர்ட்ஸ்ல இருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 436 ஹெர்ட்ஸ். இதை விட மின்னல் வெட்டுகின்ற ஓசை 10,000 ஹெர்ட்ஸ். இந்த ஹெர்ட்ஸை எல்லாம் வச்சு ஃப்ரீக்வன்சி டச்சின் மூலமாக நம்மளுடைய வெளிப்பாடு வாக்கு வைகரி மத்திமை என்று சொல்லப்படுகின்ற நிலையிலேயே நம்முடைய சரீரத்துல 96 தத்துவங்களில் இந்த ஓசை நயமாக்கியது எப்படி நமக்கு வீணை நயமாக நல்வீணை மீட்டிய தன்மையில் நாம் நயமுடன் ஒளியை எழுப்புகிறோம் என்பது கூட நமது பாஷா அபிமானத்தினுடைய உண்மைகள். இப்படிப்பட்ட ரகசியத்தை கூட கண்ணதாசன் கூட ஒரு விஷயத்தை சொல்றார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் என்று நம்ம உள்ளுக்குள்ள சில ரகசியங்களை வைத்திருப்பது சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த உணர்ந்த அப்பனை அறிகின்ற ரகசியத்தை திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நாதம் முடிவிலே நல்லால் இருப்பது, நாத முடிவிலே நல்லயோகம் இருப்பது, நாத முடிவிலே நாட்டம் இருப்பது, நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டானே. அப்போ நாதம்னா என்ன அப்படின்னா ஒளி, ஓசை. அந்த ஒளிக்குள் பிரகாசமா இருக்கின்ற அந்த உலகம் சொன்னோம் இல்லையா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது போல அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாதத்துக்கு பின்னோக்கி போகணும். நாம நாதத்துக்குள்ள ஒளி பிரகாசத்தை காணணும். ஒளிக்குள் சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி அண்ட் மேக்னட்டிசம், இந்த 3 தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான காந்தேயம் வரை இன்று நாம் உணர்ந்தவைகள். இவையெல்லாம் நம்ம உணர்ந்து வேண்டியது. சமாதி என்பது பொதுவா சமாதினாலே ஆழ்நிலையில சமப்படுதல், சம ஆதி என்றுதான் பொருள். அப்போ இந்த ஏற்ற இறக்கமின்றி நம்ம இந்த சுழுமுனை நயத்துல ஏக பரம்பொருளோட இரண்டர கலத்தல் தான் இதனுடைய அர்த்தமாகிறது. அப்போ இந்த இயம நியம படிகளை எல்லாம் அட்டாங்க தன்மைகள் எல்லாம் நமக்கு கடந்து வந்த சமாதியில எளிதில கைகூடுங்கிற இந்த நிறைவு நிலையில விந்துவும் நாதமும் மேருவுள் ஒடுங்கிடில் மேருவுல சந்தியில் ஆன சமாதியில் கூடிடும் அந்தம் அல்லாத, அதாவது இல்லாத அறிவின் அறம்பொருள் சுந்தர ஜோதியும் தோன்றிடும் தானே என்று விந்து என்னும் ஒளிநாதம் ஒளி, நாதம் என்னும் ஒளி சவுண்டு, ஒளியும் ஒளியும் ஒன்றாய் நிற்கிடும் மகாமேருவே சகசரதலம் என்னும் உச்சி, 1000 இதழ் தாமரைகளால் மலரும் அண்ட உச்சி என்பதே வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குடில் அச்சுதடி என்று வள்ளல் பெருமான் கண்டது போல ஆதிசங்கரர் கூட ஸ்ரீவித்யாம் சிவபாம பாக நிலையாம் கிரிங்கார வந்தோச்சொலாம் ஸ்ரீ சங்கராங்கித பிந்து மசிய வசதியும் அந்த மேரு நிலையில பிந்துங்கிறார். ஸ்ரீ சண்முக விக்னராஜதனின் ஸ்ரீமத் ஜெகன்மோகினி மீனாட்சி பிரணதோஷமி காமாட்சி பிரணதோஷமி விசாலாட்சி பிரணதோஷமி சந்தத மகம் காருண்யவராம் நிதிங்கிறார். அப்போ அற்புதமான நிலையில ஒவ்வொருத்தரும் அந்த யோகம் ஞானம் அனைத்தையும் உணர்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சமாதி செய்வோருக்கு தரும் பல யோகங்கள் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லை, சமாதி தான் இல்லைதான் அவளாகில் சமாதியில் 8 சித்தியும் எய்துமே அப்படின்னு அந்த ரகசியத்தையும் உணர்த்துறார். இப்படிப்பட்ட சிவஞானிய ரகசியத்தை எல்லாம் சமாதியில ஒவ்வொருத்தரும் எப்படி நமக்கு வழிகாட்டினார் என்பதையெல்லாம் அனுபவ ரீதியமாக கண்ட ரகசியங்கள். இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம தெளிவுவிட கண்ட அந்த ரகசியங்கள் எல்லாம் நாம் ஜீவனைய புறப்புரிமையாகவும் வாழ்வியல் அமுதமாகவும் இவையெல்லாம் முக்தி மோட்ச நயமாகவும் எவற்றையெல்லாம் நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்ற ரகசியத்தை எல்லாம் நமக்கு இறைவனை அந்த பக்தி மார்க்கத்தோடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நியமம் இருக்கணும்னு சொன்னான் இல்லையா, அது போல பொன்னார் மேனியினே புலித்தோலை அரைக்கிசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலர் பாடியில் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேன் என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய சரணாகதித்துவம் இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கேவல நிலை, சகஜ நிலை, சுத்த நிலை என்பது எது வேணும் நமக்குன்னு நாம தான் முடிவு செய்யணும். அப்ப இந்த 7 நிலைகளை நம்ம உணர்வதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த 3 நிலைகள் அப்படிங்கிறது தான். தன்னை தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தனக்கு வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே. எல்லா விஷயங்களுக்கும் நம்மளே தனக்கு பகைவனும் நட்டானும் தனக்குத்தானே மறுமையும் இம்மையும், நமக்கு வேணுங்கிற மறுமையின் இம்மையையும் நாம தான் தேடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த தானே தனக்கு வினைப்பயன் துய்ப்பாலும் அந்த வினைப்பயன் தூய்க்கிறதுனால வரக்கூடிய நிலை தனக்குத்தானே தலைவனும் ஆகிறோம் என்ற நிலை வரை சிவமாகவே நாம் இருக்கின்ற ஜீவநயனம் என்பதை சொல்லப்பட்டது.
இப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை தான் தன்னை அறிந்ததன் தர்க்க கேவலன் தானும் பின்னம் உற நின்ற பேத சகலனும் மன்னிய சத்து அசத்து சதசத்துடன் தன்னூர் தந்தம் தொழிற்கு அளவாகவே என்று நன்மை தீமை பாவ புண்ணியம் அறிவு பொறாமை போன்ற வேதங்கள் எதை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பாமல் வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்ற நிலையில விலங்குகள் போல் தெரியும் மனிதன் உள்ளிட்ட எல்லா உயிரினங்களுக்கும் கேவலப்பட்ட நிலை என்பதை உணர்த்துறார். இப்படிப்பட்ட நிலைகள்ல நம்ம தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி நம்மளுடைய ஜீவனைய பிறப்புரிமை, இதுதான் நம்மளுக்கு மனிதனாக பிறந்த பிறப்புரிமை என்பதற்காக இந்த தலைப்பு வைக்கப்பட்டது. அவனை அறிந்தால் நீ பெரியவனாகிறாய், அவனை மறந்தால் நான் சிறியவனாகிறாய் என்ற ரகசியம் கூட நமது அருட்தந்தை பாடல்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாம் வல்லது தெய்வம் அது எங்கும் உள்ளது, எல்லாம் வல்ல தெய்வம் அது என்ற பாடல் அற்புதமா இருக்கும். எங்கும் உள்ளது நீங்கமர சொல்லால் மட்டுமே நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லால் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிர் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவை காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவில் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனே அறிந்தால் நீ பெரியோன் என்று அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று முக்தியினுடைய மோட்ச சூத்திரத்தை அற்புதமாக வேதாத்திரியம் வழங்கிய நயங்கள் எல்லாம் நம்மை வழிகாட்டிய அந்த ரகசியங்கள் தான். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ஜிக்க தானே இருந்தானே என்று ஆன்மா தன்னை பற்றிய பேரறிவு வடிவமாகிய பிரம்மம் என்பதை உணர்ந்து அதன் பின்னே ஐம்புலன்கள் மனம் உள்ளிட்ட கருவி கரணங்களில் வலையில் சிக்கி சீரழிய வேண்டிய துன்பம் இல்லை என்று அந்த கரணங்களை எல்லாம் நீக்குகின்றனை நமக்கான பேரறிவை பற்றி அற்புதமாக விளக்கிய நயங்கள். தன்னுயிர்தான் அறம் பெற்ற அணையை ஏனைய மண்ணுயிர்க்கெல்லாம் தொழும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல்ல நம்ம இருக்கும் விரத்தில் அறத்தோடு நாம் வாழ்வோம் என்றால் எல்லா உயிர்களும் நம்மை கை தூக்கி துதிக்கும் வணங்கும் என்று சொல்வது கூட நமது ரகசியங்கள் தான். அகத்தியர் கூட தலையான உச்சிமுடி தன்னில் நின்றேன் தஞ்சமன நின்றார்கள் அஞ்சு பேரும் சிலை எதுவோல் பவள ஒளி நீல ஜோதி சிவசிவா ஆரறிவார் பரத்தின் மூலம் என்று அகத்திய சூத்திர ஞானத்துல அவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த முக்தி மோட்ச நயத்தை நாம் வாழ்வியல் நயத்தோடு உணர்கின்ற அந்த தன்மைகளில் நாம் எப்பேறு பெற்ற இந்த நிலையை இயற்கையே நமது விதி என்றும் இறைவனே மதி என்றும் கொண்டு அந்த வாழ்வியல் நெறிமுறையில் நாம் ஒழுக வேண்டிய கட்டாயத்தை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வகைப்படும் என்று வைக்கப்படும் என்ற திருக்குறளினுடைய தமிழ் மறையோடு கூடிய அந்த ரகசியங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் வையப்பட்டிருந்தது என்ற வாழ்வியல் ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய 16 பேர்களை பெற்ற இந்த மனம், 16 விசேடங்களுக்கு பெற்ற ஆன்மா, இந்த உடலுக்கான அந்த ஆக்கம் ரகசியங்கள் அனைத்தும் எண்ணம் சொல் செயல் என்பது எப்படிப்பட்ட நிலையில் அந்த செயல் வடிவங்களாக வெளிகின்ற அந்த கைவல்லி சித்தம் ஆத்மாவையே மகாத்மாவாக காட்டுகின்ற அளவிற்கு நம்ம செயல் வடிவம் விளங்கும் என்பது நாம் மறந்திடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னோர்கள் அதை வாழ்ந்தும் ஒரு சிலர் காட்டியும் சென்றனர் என்பதுதான். அப்போ ஐந்தெழுத்தை ஓதுவோம் என்ற அண்டம் முழுவதும் ஆளுவோம் என்ற ரகசியத்தை கூட நாம் உணர்ந்திருக்க வேண்டும் என்பது 5 எழுத்து 3 எழுத்தாகி 3 எழுத்தை ஓரெழுத்தாகி ஓரெழுத்தையும் கூட சித்தர்கள் பகுத்த அந்த ஈ என்னும் ரகசியம் சிவய நம சிவய அப்படிங்கிற ரகசியத்தை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய சி என்னும் எழுத்தை ஈ என்று பிரித்த ரகசியங்கள் எல்லாம் அதை மாற்றி பிறக்கும் நயத்தோடு கூடிய சிவவாக்கியர் கூறியது போல ஈ என்று பிரிக்கப்பட்ட மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஆகிய பிரிக்கப்பட்ட அந்த சி என்னும் அதிசூட்சும பஞ்சாட்சரத்தை மாற்றி நயத்தோடு கூடிய ஈச்சென்னும் சாரம் ஈச்சம் என்னும் மரமாக நமக்கெல்லாம் ராமண்ண நாமமே சிவபாதுகம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நமக்கு சொல் பொருள் செயலை உணர்த்திய அந்த ரகசியங்களை எல்லாம் எவ்வளவு உன்னதமான அணுத்திரளாக இந்த சொல்லினுடைய மந்திர உச்சாரணங்களையும் நம்முடைய பீஜங்களும் அச்சராபியசத்தில்
நாம் கண்ட மத்தகம், பஸ்தகம், சித்தகத்தில் நாம் பெற்றிருக்கின்ற சுத்தகம் எவ்வளவு ரகசியமாய் கொள்வோம் என்றால், மொழி முதற் காரணமாய் அணுத்துறல் ஒளி எழுத்தது முதல் சார்பு என இரு வகைத்தே என்னும் நன்னூல் சூத்திரத்தில் அந்த பவனத்தி முனிவரை சொல்வது அந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லாக இருக்கும் நிலையே அணுநிலை என்னும் அட்டாமிக் ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற ரகசியத்தை, பொருளாக இருக்கும் நிலையை நாம் பயன்படுத்துகின்ற மெட்டீரியல் ஸ்டேஜ் என்ற பொருள்நிலையையும், செயலாக இருக்கும் நிலையை அந்த பொருளானது நமக்கு இன்ப துன்ப உணர்வுகளுக்கு அனுபவ நிலையாக எனர்ஜெட்டிக் ஸ்டேஜ் என்றும், அணு ஆக அணு ஆற்றல், அணு பொருள் ஆற்றல், அதாவது ஆட்டம் மேட்டர் எனர்ஜி என்ற அந்த உலகத்தின் இயக்க தத்துவம். இப்படி எனில் சிவம் என்னும் கடவுள் இந்த சொல்லின் பொருள் என்ன என்பது, செயல் என்ன என்பதை எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய பெரும் இயற்கை கடவுள் என்று சொல்லின் பொருள் உயிர் தத்துவத்தை நமக்கு இன்ப துன்ப வாழ்க்கையை பற்றிய இந்த பொருளின் செயல் என்பதையும், இந்த உயிர் தத்துவம் செயலாகப்படும் போது இடமே ஆங்கார மையமாக மூலாதாரத்தையும், இந்த சொல் பொருளாக உருப்பெறும் இடமே புருவ மத்தியாகி ஆக்ஞாவிடம் என்றும், அந்த பொருள் செயலாக விளங்கும் இடமே நம் இதயமாகிய அநாகத பீடம் என்று சொல்லப்படுவதும், ஆக மூலாதாரம் என்பது அணு ஆற்றல் மையமாக நம் ஆதாரத்துவத்தை அறிந்த அந்த ரகசியங்கள். இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது சூழ்நிலையில் கூட இந்த இதயம்தான் முதலில் தாளம் தப்பி இசைக்கும் என்பது கூட ரகசியம். சிசுவும் விந்துவும் நாதமும் இணையும் போது கூட முதலில் தோன்றிய உடல் உறுப்பாக இதயம் இருக்கிறது. அந்த இதயத்தின் படைப்பில் எப்படி தோன்றி லப்டப் என்று சொல்லுகின்ற அந்த ரகசியங்கள், அந்த லத்திகா சாரத்தின் லத்திகா சரண் என்று சொல்லப்படுகின்ற சரணாகதித்துவத்துல உடல் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ரகசியத்தில் ஏற்றி இறக்கும் பூரிக்கும் நயத்தையோடு கூடிய வாசி நயத்தில் அக்னியை பெருக்கெடுத்த பன்மையாக நாம் உடல் வளர்த்து உயிர் வளர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாளம் கூட இறுதியில் தனஞ்சயன் வாயுவாக பிரியும் போது என்னவாக பிரிகிறது, அது பிராணன் எப்படி நம்ம விட்டு நீங்குகிறது என்று கூட தாளம் தப்பி நின்ற ரகசியங்களை எல்லாம் அறிவுமயமாகிய மூளை செயலிழக்கிறது என்பதை எல்லாம் உணர்த்திய பண்பை நாம் மிக ஆழமான ஞான பொறிவிடையாக பெற்றிருக்கிறோம் என்பதும் மறக்க முடியாத உண்மை. ஆகாரம் உயிரே அதாவது அகாரம் உயிரே புகாரம் பரமே மகாரம் சிவமாய் வரும் பகுத்து சிவகாரம் சிவமே வகாரம் பரமே அகாரம் உயிரென்று அறையலும் ஆமே என்ற அந்த 3 ஒளிகளை உள்ளடக்கிய ஓம் என்னும் அகர உகர மகர சித்தத்தில் நமக்கு கண்ட ரகசியங்களை சிவாய நம ஓம், சிவாய சிவவோம், சிவாய வசிவோம், சிவ சிவ சிவவோம் என்னும் அந்த மூல சூத்திரத்தை நாம் சொல்லி, இந்த சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிறார் என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே என்ற இந்த மந்திரத்தின் ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கருவிலிருந்தே நமது கவனங்கள் தொடங்க வேண்டும் என்ற ரகசியம்தான் இந்த ஜீவனைய புறப்புரிமை. பிரகலாதன் எப்படி தோன்றினான் என்று கருவிலிருந்தே அவனுடைய அசுரத்துவம் கூட மாறி அந்த சரணாகதித்துவம் அந்த பக்தி மார்க்கம் வெளிப்பட்டதோ அதுபோல நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லப்பட்டது. அதே போல குளவியும் ஆனான் வள்ளத்து ஆகில் குளவியும் பெண்ணாம் இடத்து ஆகில் குளவியும் இரண்டான் அபானன் எதிர்க்கில் குளவி அலி ஆகும் கொண்டதால் ஒக்கிலே என்ற இந்த புணர்ச்சியின் போது ஆண்மகனின் மூச்சு வலப்பக்கம் சூரியக்கலை எல்லாம் பற்றி அற்புதமா உணர்த்திய இந்த வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாம் மிக அற்புதமாக விளக்கி, சுத்தம் அதிகமாக அதிகமாக சித்தமாகி அது அசித்தாகி விடாமல் நாம் பெற்ற அந்த அட்டாங்க யோக ரகசியத்தின் வாயிலாக அட்ட கர்மங்களிலிருந்து விலகி நாம் அந்த அஷ்டமா சித்திதனை பெற்று பிரசித்தி ஆறிலும் சலனப்பட்டு விடாமல் சித்தம் சுத்தமாகி சுத்தம் அதிகமாக இருக்க ஆக சுரப்பிகள் அமுதமாகி டோபமின் செரோட்டனின் சுரப்பது போல நாம் ஆகிறோம் என்றால், இந்த வீர மருந்தென்னும் விண்ணோர் மருந்தென்றும் நாரி மருந்தென்றும் நந்தி அருளச் செய்த ஆதி மருந்தென்றும் அறிவார் அகலிடம் ஜோதி மருந்து இது சொல்ல ஒண்ணாதே என்ற ரகசிய அளவிற்கு சூத்திர ரகசியங்கள் பரம ரகசியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் நாம் பெற்ற இந்த பிறப்புரிமை இந்த மனித வாழ்க்கையில நமக்கு கிடைத்தது. அப்போ எண்ணம் சொல் செயல் இணைந்து நாம் அந்த சிவமயமாகும் ரகசியத்தை நாம் பெற்று நாம் எவ்வளவு தூரம் ஒளியை ஒளி செய்து ஓம் என்று எழுப்பி வழியை வழி செய்து வாய்த்திட்ட வாங்கி வெளியை வெளி செய்து மேலழ வைத்து தெளியும் சிவம்பதத்துடனே என்று நாம் வாழ்வின் நயம் வாழ்வியல் அமுதம் என்று ரகசியங்கள். பொருள் சார்ந்த வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவோ நம்ம வாழ்ந்தாலும் அருள் சார்ந்த நெறிமுறை நமக்கு முக்தியும் மோட்சமும் ஆகிய மரணம் என்னும் அவத்தை அல்லாது முக்குண தோஷத்திலிருந்து விலகி
வாசி நயத்தோடு நாம் வேசிக்கின்ற தன்மை எவ்வளவு கர்ப்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பஞ்சகர்ப்ப உடல் வளர்க்கும் கர்ப்ப நெறிமுறையை உணர்த்திய வள்ளுவன் நமது திருமூலரை போல அந்த வாசியத்தில் வேசியமாக கொள்ள வேண்டிய சூத்திரத்தை கூட 36, 64, 12, 16 என்று சொல்லப்பட்ட சூத்திரங்களில் கலைகள், அது உடல் கலை, உயிர்கலை, உடல் உயிர் உயிர்கலை என்றெல்லாம் நமக்கு தந்த பரம ரகசியங்கள், வர்ம சூத்திரங்கள் அனைத்தும் நமக்கான உற்பத்தி நர்மறை சூத்திரம் வரை எல்லா ஜீவராசிகளும் வகை செய்து அவற்றை அன்பென சிவமென்னு கொன்று அவற்றை எல்லாம் கொண்டு ஆனந்தமாய் நம் வாழ்வியலில் நம்மோடு இயக்க செய்யும் சித்த நெறிமுறையோடு நமக்கு தமிழும் நன்கு நமக்கு ஆக்குகின்றது. மந்திர நெறியோடு முக்தி நயம், தமிழ் ஒரு மொழியே நமக்கு முக்தி என்று இவ்வளவு நேரம் நாம் பேசின வரைக்கும் புரிஞ்சிருக்கோம். தமிழே ஒரு முக்தி மொழியாகவும் நமக்கு அச்சராபியசமாக மத்தகமாக நமக்கு ஞானமாக கிடைக்கிறது என்பது வஸ்தகத்தின் வாயிலாக பெற்ற இயற்றி ரகசியத்திலிருந்து பெற்றவைகள் அனைத்தும் குருமுகமாக வழங்கப்பட்ட ஜீவநேய பிறப்புரிமை நமக்கு வழிகாட்டுதல் நெறிமுறை, கைடன்ஸ். அப்போ இந்த கைடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிகாட்டுதல் நெறிமுறை சித்தர்கள் மகான்கள் கொடுத்த ரகசியங்கள் வாழ்வியல் அமுதமாக நமக்கு இன்றும் விளங்குகிறது. அதுல இருந்துதான் இன்னைக்கு கொரோனா பேண்டமிக் பீரியட்ல நம்ம பட்ட பாடெல்லாம் உணர்ந்திருப்போம். சாதாரண நமக்கு திப்பிலி ரசாயனமும் சில அற்புதமான எளிய அந்த கபசர குடிநீர் கூட நம்மை காப்பாற்றியது என்றால் நமது உணவே ஒழுக்கம், அந்த உணவே மருந்தென்னும் சாரம் நம்மை மேம்படுத்தியதெல்லாம் போற்றி புகழத்தக்க நயம் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த சிவசிவ அன்பே சிவம் என்னும் ரகசியத்தை இந்த குழுவில், இந்த அவையில் அவன் அவள் அதுவு என்ற ரகசியத்தை உணர்த்தி அந்த சிவஞான போதியத்தோடு அந்த அவைக்குள் நாம் எல்லாம் மிகப்பெரிய அரணவத்துள் கரணவமாகிய பிரணவத்துள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நவகாரிய நவகாரண சித்தங்களோடு நமது ஜீவனைய பிறப்புரிமை ஓங்கி ஒழுகி ஒழுக்க நெறியில் அறநெறியாக அது ஒழுகச் செய்யப்பட்ட ரகசியம் என்பதே ஆத்திச்சூடியும் நமக்கு அவ்வை கொடுத்த ஞானமும் திருமலர் கொடுத்த ஞானமும் ஒவ்வொருவரும் கொடுத்த வழிகாட்டிய நெறிமுறைகள் என்பதை சொல்லி தமிழ் இனி நன்கு செய்யுமாறு என்று ஆணையிட்ட இறைவனை தமிழ் இனி நன்கு செய்வித்து அந்த தமிழோடு வாழ்ந்து தமிழோடு உறைந்து தமிழோடு நாம் தமிழை உண்டு தமிழை பருகி தமிழோடு வாழ்வோம் என்ற அந்த சைவ நெறியோ தலைக்கச் செய்கின்ற நெறிமுறையோடு என்றென்றும் சிவமாக சிவாய பவாய குகாய சசிசேகரா என்னும் மந்திர நெறியோடு சிவார்ப்பணம் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை சீரும் சிறப்புமாய் திருமூலன் தந்த அருள்நெறியோடு நாம் விளக்கி இருக்கும் பதம் எல்லாம் மனோன்மணி அன்னை வழங்கிய அற்புத ஞானவித்தின் வெளிவிடையே வழிநயமே என்பதை கூட வாக்கு சித்தமாக உணர்ந்த பொருணையே, அது பெரும் பொருட்டு என்று கூட சிவப்பொருட்டு வழங்கப்பட்ட சித்தமே. நன்றி அனைவருக்கும். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. டவுட்னா டவுட் கேட்கலாம். கேட்கலாம் டவுட் இருக்குங்களா? சிறப்புங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. நானும் வெளியூர் சென்ற காரணத்தினால் திடீர்னு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அதனால நேரம் கருதி கொஞ்சம் 1/2 hour முன்னாடியே தொடங்கிட்டோம். ரெக்கார்டிங் வேணா கேட்டுக்கோங்க. மிக ஒரு ஃப்ளோ, எதை எடுத்தாலும் இறைபாதத்தோடு உண்மை உருவில் வழங்கப்பட வேண்டிய மருத்துவமா இருக்கட்டும், வாசியா இருக்கட்டும், விண்ணியலா இருக்கட்டும், மண்ணியலா இருக்கட்டும், சரகலையா இருக்கட்டும், யோகங்களா இருக்கட்டும், ஞானங்களா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தில் தெளிவாக மிக ஆழமாக சமர்ப்பிக்கின்ற அந்த பதம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ரகசியத்தால் இன்று பயணகதியினாலும் கூட எதுவும் தவறு இருக்காது என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. சிவார்ப்பணம்.